இந்த tutorialல நம்ம பார்க்க போற டாபிக் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் சிசிஎஸ் 368 ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இதுல யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா ப்ராசஸிங் இதுக்குள்ள நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு. அதில் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் தான் நான் இதில் போட்டிருக்கேன். டேட்டா அனலிட்டிக்ஸ், பேட்ச் ப்ராசஸிங், ஸ்ட்ரீம் ப்ராசஸிங், டேட்டா மைக்ரேஷன், டிரான்சாக்ஷனல் டேட்டா ப்ராசஸிங், இது போக டேட்டா மைனிங் இருக்கு, டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் நிறைய இருக்கு. அதுல இம்பார்ட்டண்டா இதுல கொடுத்துருக்கிற டாபிக்ஸை நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். இதுல எல்லா ஸ்டேஜஸையும் சேர்த்து மொத்தமாகவும் ஒரே கொஸ்டினா கேட்கலாம், இல்ல செப்பரேட்டா ஏதாவது ஒன்னா வந்து ஸ்பெசிஃபிக்காவும் கேட்கலாம். ஸோ தட் இதுல கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் எலாபரேட்டடா படிச்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 2ல பார்த்தீங்கன்னா 2 ஆர்கிடெக்சர் இருக்கு. இந்த 2 ஆர்கிடெக்சரையும் கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. லாம்டா ஆர்கிடெக்சர், தென் கப்பா ஆர்கிடெக்சர். இதுல இருந்து நம்ம ஒரு பிக் கொஸ்டினை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்ல ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட கேட்கலாம். தென் இந்த ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு ஒரு டாபிக் இருக்கு. இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் அண்ட் ஸ்ட்ரீம் டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ இந்த 4 கொஸ்டினையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல நீங்க ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் அந்த ஆர்கிடெக்சர் வந்து கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் யூனிட் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனல் மாடல், டாக்குமெண்ட் மாடல், தென் கீ வேல்யூ பேர்ஸ், இது எல்லாமே ஒரு 4 மார்க்ஸ் உள்ள டாபிக் தான். ஸோ இந்த மூணையுமே கண்டிப்பா படிச்சுக்கோங்க. தென் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் 1 to 1, many to 1 அண்ட் many to many ரிலேஷன்ஷிப்ஸ், இது ஆல்ரெடி டிபிஎம்எஸ்லயே படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டாபிக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பா படிச்சுட்டு போங்க. தென் நெட்வொர்க் டேட்டா மாடல்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கு. தென் சைஃபர் query லாங்குவேஜ், இதனால 2 சப் டாபிக்ஸ் இருக்கு. இதை வந்து நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த யூனிட்ல இந்த 4 கொஸ்டினை நீங்க படிச்சீங்க அப்படின்னா இதுல இருந்தே நம்ம 1 or 2 பிக் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 4ல பார்த்தீங்கன்னா இந்த அப்பாச்சி கேஃபா, ஸோ இதுலேயே நிறைய டாபிக்ஸ் இருக்கு. கேஃபா ஈவென்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம், தென் ஈவெண்ட்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், இதுக்குள்ளேயே 3 சப் டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இந்த டாபிக் எல்லாமே சேர்த்து இந்த கொஸ்டினை கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க. தென் ஒன் மோர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர் ஏபிஐ, கன்சியூமர் ஏபிஐ, கேஃபா ஸ்ட்ரீம்ஸ் ஏபிஐ. ஸோ இந்த 2 கொஸ்டினையும் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த யூனிட்ல இருந்து நீங்க எப்பயும் ஒரு பிக் கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் யூனிட் 5ல பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் ஸ்ட்ரீமிங் டேட்டா செட்ஸ், பார்ட்டிஷனிங் ஆஃப் ஸ்ட்ரீமிங் டேட்டா செட்ஸ், தென் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரீமிங் டேட்டா, அதுல செலக்ஷன், அக்ரிகேஷன் அண்ட் ப்ரொஜெக்ஷன். இந்த கொஸ்டினை வந்து நம்ம பார்ட் சில கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா யூனிட்லையுமே ஒரு 3 கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்ல நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்.